ஒரு அழகான காட்டுல ஒரு டீட்டிங்கிற ஒரு சின்ன கிளி அதன் பொண்ணு சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. சாரா கிளிக்கு தானியங்கள் சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால அதன் அம்மா கிட்ட இப்படி கேட்டுச்சு, அம்மா அம்மா, எனக்கு இன்னைக்கு தானியங்கள் சாப்பிடணும் போல இருக்கு. எங்கேயாவது வெளியே போய் தானியங்கள் எடுத்துட்டு வரீங்களா? கண்டிப்பா சாரா, இந்த சீசன்ல நம்ம காட்டுல நிறைய தானியங்கள் கிடைக்கும். நான் உனக்காக எடுத்துட்டு வரேன். அம்மா வர வரைக்கும் கதவை பூட்டிட்டு பத்திரமா இருக்கணும். சரிம்மா, நீங்க தானியங்கள் எடுத்துட்டு சீக்கிரமா வாங்க அப்படின்னு ட்வீட்டி கிளி தன் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு வேகமா தன்னோட வீட்டை விட்டு வெளியே பறந்து போச்சு. பிறகு காட்டுல நிறைய இடங்கள்ல தானியங்கள் தேட ஆரம்பிச்சது. இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே ட்வீட்டி கிளிக்கு நிறைய தானியங்கள் கிடைச்சது. இதனால சின்ன குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இன்னைக்கு சீக்கிரமாவே தானியங்கள் கிடைச்சிச்சு, இதே போதுன்னு சொல்லிட்டு என் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா. இதை இப்பவே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட தானியங்களை எடுத்துட்டு வீட்டுக்கு பறந்து போச்சு. அப்படி ட்வீட்டி கிளி பறந்து போற வழியில யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. யாராவது இருக்கீங்களா? எனக்கு உதவி பண்ணுங்க, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு அந்த வயசான ஆந்த கத்துற சத்தம் கேட்டுச்சு. ட்வீட்டி கிளி அந்த ஆந்தையோட பக்கத்துல போச்சு. ஆந்தை, உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? வந்துட்டியா? எனக்கு வயசாகிடுச்சு, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப பசியோட இருக்கேன், எனக்கு கொஞ்சம் உணவு கொடுக்கிறியா? கவலைப்படாதீங்க தாத்தா, நான் உங்களுக்கு உதவி தரேன். என்கிட்ட கொஞ்சம் தானியங்கள் இருக்கு, இது என் பொண்ணு சாப்பிடறதுக்காக எடுத்துட்டு போறேன். நான் கொஞ்சம் தானியங்களை உங்களுக்கு தரேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீ நல்லா இருக்கணும். நீ செய்யற உதவிக்கு கடவுள் கண்டிப்பா வரம் கொடுப்பாரு. நான் அடிக்கடி இந்த பக்கம் வரேன். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் பசிய தீர்த்த நீ ரொம்ப நல்லா இருக்கணும். ட்வீட்டி கிளி அதுல இருந்த கொஞ்சம் தானியங்களை அந்த வயசான ஆந்தை கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து பறந்து போச்சு. அதுக்கு பக்கத்துல ட்வீட்டி கிளி ஒரு நதியை கடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா தன் கால்கள்ல இருந்த தானியங்கள் தவறி அந்த நதியில விழுந்துச்சு. இத பார்த்த ட்வீட்டி கிளி ரொம்ப சோகமாயிடுச்சு. அதே இடத்துல கரையில உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருந்துச்சு. அட கடவுளே, என் பொண்ணு வீட்டுல பசியோட காத்திருப்பாளே, இப்ப அவகிட்ட என்ன பதில் சொல்லுவா? அழகான நதியே, தயவு செஞ்சு என் தானியம் இல்லைன்னா நானும் என் பொண்ணும் பசியோட இருப்போம் அப்படின்னு ட்வீட்டி கிளி சொன்னதுமே அந்த நதிக்குள்ள இருந்து தானியமும் ஒரு சின்ன பையும் வெளியில வந்துச்சு. அழகிய நதியே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட தானியங்களை திருப்பி கொடுத்துட்டீங்க. ஆனா இந்த தானியங்கள் மட்டும்தான் எனக்கு சொந்தமானது, இந்த பைய என்னோடது கிடையாது அப்படின்னு சொன்ன ட்வீட்டி கிளி அந்த சின்ன பைய மறுபடியும் அந்த நதிக்குள்ளேயே தூக்கி போட்டுடுச்சு. பிறகு தனக்கு சொந்தமான தானியங்களை எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கேருந்து பறந்து போச்சு. இது எல்லாத்தையும் நதிக்கரையில தண்ணி குடிக்க வந்த 2 குருவியும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கிளி செஞ்ச வேலைய பார்த்தியா? முட்டாள் கிளி தனக்கு கிடைச்ச ஒரு பைய வீணா மறுபடியும் நதிக்குள்ளேயே போட்டுடுச்சு. ஆமா ஆமா, அந்த வாய்ப்பு மட்டும் நமக்கு கிடைச்சிருந்தா 1க்கு 3 வாங்கியிருப்போம். சரியா சொன்னீங்க. நமக்கு அந்த நதிய பத்தி தான் தெரிஞ்சிருச்சுல, இனிமே நம்மளோட வேலைய நம்ம ஆரம்பிச்சிடலாம். நீ என்ன திட்டம் வச்சிருக்க? சீக்கிரமா சொல்லு, அதை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். வீட்டுல இருக்க நமக்கு சொந்தமான ஒரு முட்டை தானியங்கள் இருக்கே, அதை எடுத்துட்டு வாங்க. அந்த ஒரு முட்டை தானியங்களையும் நதியில போட்டா 2 முட்டை தானியம் கிடைக்கும். எப்படி என் ஐடியா? ஆஹா, உன்னோட அறிவுக்கு அளவே இல்லை. நான் இப்பவே போய் நான் அந்த ஒரு மூட்டை தானியங்களையும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன அந்த குருவி தானியங்களை எடுக்கிறதுக்காக தன்னோட வீட்டுக்கு வேகமா பறந்து போச்சு. பிறகு தன்னோட வீட்டுல இருந்த ஒரு மூட்டை தானியங்களும் எடுத்துட்டு வந்துச்சு. அந்த பக்கம் ட்வீட்டி கிளியோ தன்கிட்ட இருந்த தானியங்களை எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. பிறகு தனக்கு நடந்தது எல்லாத்தையும் தான் பொண்ணு கிட்ட சொல்லிச்சு. இப்ப சொல்லுமா, நான் செஞ்சது சரியா இல்ல தவறா? நீங்க செஞ்சது ரொம்ப சரி. நீங்க எப்போதுமே சொல்லுவீங்க அடுத்தவங்க பொருள் மீது ஆசைப்படக்கூடாதுன்னு. சரியா சொன்ன. இப்படி நீ ஒரு நல்ல பிள்ளையா வளர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல இந்த 2 குருவிங்களும் தனக்கு சொந்தமான ஒரு மூட்டை தானியங்களை எடுத்துட்டு நதிக்கரை கிட்ட வந்தாங்க. இப்ப பாருங்க, இந்த மூட்டைய நதிக்குள்ள போட்டுட்டு எப்படி ஆக்டிங் கொடுக்குறேன்னு
முடியாதுன்னு, நான் கொடுக்கற ஆக்டிங்ல 3 மூட்டையா திருப்பி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானிய மூட்டைய நதி கரையில தூக்கி போட்டாங்க. ஐயையோ, நான் சாப்பிட வச்சிருந்த தானியம் எல்லாம் நதிக்குள்ள விழுந்துருச்சே, இப்ப நான் என்ன செய்வேன்? வீட்டுல இருக்க என் 3 குழந்தைகளும் பட்டினியாகத்தான் இருக்கணும். அழகான நதியே, நீங்க தயவு செஞ்சு என்னோட தானியங்களை திருப்பி கொடுத்துருங்க. அப்படி கேட்டதுமே அந்த நதி 2 மூட்டை தானியங்களை அந்த குருவிகளுக்கு கொடுத்துருச்சு. இங்க பாத்தீங்களா, 2 மூட்டை தானியங்கள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. 2 மூட்டை தானியங்கள் போதும். நம்ம மீதி நாடகத்தை நாளைக்கு வச்சுப்போம். நம்ம சொன்னதை இந்த முட்டாள் நதி நம்பிடுச்சு அப்படின்னு நினைச்சு அந்த 2 குருவிகளும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. பிறகு அந்த 2 மூட்டை தானியங்களும் எடுத்துட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அவங்க 2 பேரும் ஆர்வமா அந்த தானியங்கள் மூட்டையை பிரிச்சு பார்த்தாங்க. மூட்டையை பார்த்ததுமே அந்த குருவிங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஐயையோ, அந்த நதி நம்மள நல்லா ஏமாத்திடுச்சு. மூட்டையில தானியங்கள் எதுவுமே இல்ல, வெறும் காஞ்சி போன இலைகள் மட்டும்தான் இருக்கு. அட ஆமாங்க, எல்லாமே வெறும் காஞ்சி போன இலைகள். இப்ப யார்கிட்ட போய் என் தானியங்களை திருப்பி கேட்பேன்? அந்த 1 மூட்டை தானியங்கள் சேர்க்க நம்ம 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். நம்ம எங்க கஷ்டப்பட்டோம்? மற்ற பறவைகள்டேந்து ஏமாத்தி வாங்கினது தானே. ஏமாத்தி வாங்கினதா இருந்தாலும் அந்த 1 மூட்டை தானியங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த 2 குருவிகளும் அழுது புலம்பிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வர அந்த தானியங்கள் அந்த நதிக்குள்ளேயே மூழ்கி போயிடுச்சு. அவங்களோட 1 மூட்டை தானியங்களும் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கவே இல்லை. இந்த கதை பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்கப்பா.